ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 459 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே லேண்ட் ஆஃப் ஃபயரை காட்டுவாங்க, கோனஹா வில்லேஜை. கோனஹாமரும் அண்ட் வில்லேஜுக்குள்ள இருந்தவங்களும் மாட்டியிருக்கதை காட்டுவாங்க. அவங்க சக்கரா சுரியப்படும் ஒவ்வொரு நேஷனாக காட்டுவாங்க. பிளாக் ஜெட்ஸு பல எண்ணற்ற ராத்திரிகள் போயிருச்சு. தகுதி இல்லாதவங்களுக்கு சக்கரா வழங்கப்பட்டுச்சு. ஆழமான அவமானத்தை ஏற்படுத்தின சீல் இப்போ நொறுங்கிருச்சு. இன்ஃபினிட் மூன் லைட் உங்களை வழி நடத்தட்டும். என் உடம்பை பயன்படுத்தி திரும்ப ஒன்னாகுங்க. எல்லாம் வல்ல கடவுளே எழுந்துறீங்க. சக்கராவோட முன்னோடியே இப்படி ரிவைவல் கதை முடியுதுன்பான். கக்காஷி இது சக்கரான் பாரு, லேண்ட பொழந்துட்டு வரும். மாதர உடம்புக்குள்ள ஃபுல் சக்கராவும் இறங்கும். பயங்கரமா கத்துவான். நருட்டோ இது ரொம்ப மோசம், டென்டைல்ஸை விட ஸ்ட்ராங்கா சென்ஸ் ஆகுதுன்பான். அடுத்த மூவ் அவங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுன்பா சாஸ்கே. நருட்டோ பக்கத்தால போறப்ப சாஸ்கே டெலபோர்ட் ஆயிருப்பான். ரெண்டு பேத்தையுமே மூடி பிடிச்சுக்கும். பிளாக் ஜெட்ஸு அந்த பூச்சிகள் நெருப்புல விழுந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்க ரெண்டு பேரும். நான் உங்களோட சக்கராவையும் அப்சர்வ் பண்ண போறேன்பான். நருட்டோ கோவப்படுவான். மாதராவோட உடம்பு பயங்கரமா வீங்கிட்டே போகும். ஃபுல்லா பிளாக் ஆகும். ரெனே ஷரிங்கான் மட்டும் ஓபன் ஆகும். காகுயா ரிவைவ் ஆயிருப்பா. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. நருட்டோ இவங்கள தான சூப்பர் கிராம்ஸ் மென்ஷன் பண்ணதுன்னு கேட்பான். சாஸ்கே காகுயா ஓட்சுட்சுகின்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷீ ஆஃப் த பிகினிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காகியோட முடியல தான் மாட்டிருக்கானு நருட்டோ அண்ட் சாஸ்கே. கையில இருக்க சன் அண்ட் மூன் சீலை பார்த்துட்டு தரையில வீசிடுவா. சாஸ்கே எந்திரிச்சு சண்டை போடுவான். காகியா ஹேரை மட்டும் யூஸ் பண்ணுவா. இம்பாக்ட் வேற லெவல்ல இருக்கும். நருட்டோ அதை பார்த்துட்டு சாஸ்கேன்னு கத்துவான். ரெண்டு பேர்த்தையும் வேற லெவல்ல அட்டாக் பண்ணுவா. இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். சக்குரா சாஸ்கே நருட்டோன்னு கத்துவா. அவளுக்கு அப்படியே சில் ஃபீல் ஆகும். பார்த்தா காகுயா கிராஸ் ஆவா. கக்காஷி ரெண்டு பேரும் இப்ப இருக்க ஸ்டேட்ல மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனா சக்குரா நீ எந்த கேர்லெஸ் அனுபவம் வச்சராதேன்பாரு. காகியா ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு இந்த ரெண்டு பேரும் ஹகரோமா ஹோமுராவோட இல்ல மாரா இந்திரா ஹாஷிராவோடன்ட்டு பியாக்குகான் பயன்படுத்துவா. அப்படின்னா ஹாகரோமா தான் அவங்களுக்கு இந்த ஜுட்சுவை கொடுத்துருக்கானான்னு திங்க் பண்ணுவா. சக்குரா மனசுக்குள்ள சாஸ்கே நருட்டோ ரெண்டு பேத்துக்கு நல்ல வேலை எதுவும் ஆகல, ஆனா யார் இவ, அப்புறம் மாதரா எதுக்கு சடனா இவளா மாறினான்னு திங்க் பண்ணுவா. சாஸ்கே மனசுக்குள்ள இது மாதராவோட சக்கராவோட அதிகமா இருக்கு, இப்படியும் மனுஷங்க இருக்காங்களான்னு திங்க் பண்ணுவான். ஹாகரோமா பவர் கொடுத்ததை யோசிச்சுட்டு அவருக்கு இவ வருவான்னு தெரியும் போல, அதான் சக்தியை எங்களை நம்பி ஒப்படைச்சிருக்காருன்னு திங்க் பண்ணுவான். கக்காஷி ஒபிட்டோவை பார்த்துட்டு உன்னோட நோக்கங்கள் என்னன்னு கேட்பாரு. காகுயா நின்ஷு இல்ல நீங்க ஷினோபின்னு சொல்றீங்கல்ல, நீங்க எல்லாரும் சக்கராவை சேதம் மட்டுமே படுத்துறீங்க, அதோட உண்மையான அர்த்தம் தெரியாம. இத பத்தி உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். இந்த இடம் இந்த நிலம் எனக்கு விலை மதிப்பில்லாத ஒண்ணு, இதை இன்னும் சேதப்படுத்த விட மாட்டேன். இந்த மொத்த சண்டைக்கு ஒரு முடிவை கொண்டு வரலான்பா. நருட்டோ அப்படின்னான்பா. காகுயா இதோ இங்க வச்சு உங்க மொத்த பேர்த்தையும் அழிக்கிறேன்பா. லாவா ஃபீல்டு டிமென்ஷனுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவா. அமனோ மினாக்கா பண்ணிருப்பா. இது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் நின்ஜுட்சு. காகுயா ஓட்சுட்சுகி ரினே ஷரிங்கான பயன்படுத்தி அவளுக்குன்னு வச்சிருக்க பர்சனல் டைமென்ஷன். இது எல்லாம் ஷாக்ல இருப்பாங்க. கக்காஷி கீழே எல்லாம் இருக்கிறது என்ன லாவாவா கென்ஜுட்சுவா என்ன இல்ல டிஃபரெண்டா இருக்குன்னு பாரு. சாஸ்கே சமனிங் ஜுட்சு பண்ணி கருடாவை வர வைக்கவும் நருட்டோ அவங்கள காப்பாத்துன்பான். சாஸ்கே நருட்டோவை காப்பாத்துவான். நருட்டோ என்னடா பண்றான் அவங்களுக்கு உதவுன்பான். நருட்டோ கக்காஷி சேஃபா இருக்கிறத பார்ப்பான். சாஸ்கே அவரு குனாயில ஸ்க்ரோலை பயன்படுத்தி ஒரு பக்கத்தை டைப் பண்ணி இன்னொரு பக்கம் அதை ரோப் மாய் புடிச்சு தப்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒபிட்டோ குனாயால பின் பண்ணப்பட்டிருக்கான்பான். நருட்டோ சந்தோஷப்படுவான். கக்காஷி அவங்ககிட்ட ரஃபா இருக்கிறதுக்கு சாரி ஒபிட்டோன் பாரு. சக்குராவோட ஃபோர்ஹெட் பேண்ட் கல்டு கீழே விழுவும். பொசுங்கிறத பார்த்துட்டு கக்காஷி ஆஃப்டர் ஆல் இது கென்ஜுட்சு இல்ல, அவ ஒரு டிஃபரெண்டான டைமென்ஷனா சமன் பண்ணிருக்காளான்னு கேட்பாரு. சாஸ்கே நருட்டோ காகுயா பக்கத்துல போகவும் திரும்பி பாப்பா. சாஸ்கே முன்னால பாரு நருட்டோன்பான். நருட்டோ நான் பிராங்கா சொல்லிடுறேன், இந்த சண்டையில நம்மள ஒருத்தர் இருந்தா கூட இந்த உலகம் முடிவுக்கு வந்துரும். உன்னோட 6 பேட்ஸ் ஆஃப் த லைட் ஸ்டைல் அப்புறம் என்னோட 6 பேட்ஸ் பவர் ஆஃப் த ஷேடோ ஸ்டைல் மட்டும்தான் நமக்கு முன்னால இருக்க வேலை சீல் பண்ணும். நம்ம ஜெயிக்கலனா மனித இனமே அழிஞ்சிரும். என்னானாலும் சரி நம்ம சத்தரக்கூடாது. அப்புறம் இன்ஃபினிட் சுக்கியோமியுமே அக்கறாகிறப்ப கக்காஷி அண்ட் சக்குரா அவன் கூட இருந்தாங்க. அவ்வளவுதான், என்ன சொல்றேன்னு புரியுதுலன்னு கேட்பான். சக்குரா அமைதியாவே இருப்பா. நருட்டோ எனக்கு புரியுதுங்கவும் ஷாக் ஆவா. நருட்டோ நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அது சரிதானே எனக்கு தெரியும், ஆனா இதுவுமே உன்னோட உடம்பு தன்னை போல செயல்படுற ஒரு சிச்சுவேஷன் தான். அந்த பிரிட்ஜில் நடந்தது போலன்பான். ஹாக்கு ஃபைட்ல அவனை தோக்கடிச்சிட்டிய சாஸ்கே நருட்டோ பாக்குறப்ப சாஸ்கே மேல அதிக சென்பான் சரி கஷ்டப்படுவான். எதுக்கு என்ன பாதுகாத்தையும் கேட்டிருப்பான் நருட்டோ. என்னடா லுக்கு பாக்குறக்கு லூசர் மாதிரி இருக்கேன்பா சாஸ்கே. நருட்டோ எதுக்காக என்ன காப்பாத்தின இதை நான் கேட்கவே இல்லையேன்பா. சாஸ்கே எனக்கு எப்படி தெரியும்ட்டு விழுந்துருவான். நருட்டோ பிடிக்கவும் என் உடம்பு அதுவா செயல்பட்டுருச்சுன்னு இருப்பான். பிரசன்ட் நருட்டோ அதை விட்டு தள்ளு, ஆனா உனக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுலன்னு கேட்பான். சக்குரா அழுவா. மனசுக்குள்ள சாஸ்கே சொல்றது சரிதான், சாஸ்கே அவனா செயல்பட்டிருப்பான், இருந்தாலும்
நருட்டோ தேங்க்யூன்னு திங்க் பண்ணுவா. ஸ்கிரால்ல தொங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல நெருப்பு பட்டு எரிய ஆரம்பிச்சிரும். விழுகிறத பார்த்த நருட்டோ இல்லன்ட்டு சக்ரா ஹேண்ட்ஸ் பயன்படுத்துவான். காகுயா ராபிட் ஹேர் நீடில் பயன்படுத்துவா. நருட்டோ ககாஷி அண்ட் சக்குராவை பிடிச்சிருப்பான். சாஸ்கே சுசனோவை பயன்படுத்தி தடுப்பான். இருந்தாலும் ஹாக் மேல சில நீடில்ஸ் படும். சாஸ்கே மனசுக்குள்ள என்னோட ஹாக்கோட சக்ரா பாயிண்ட்ஸ்ல அடிச்சிருக்க பியாக்குகான வச்சு அடச்சேன்ட்டு கோவப்படுவான். கீழே விழ ஆரம்பிப்பாங்க. சாஸ்கே சுசனோவை வர வைக்க வேண்டிய நேரம்னு திங்க் பண்ணும்போது கையில நீடில் குத்திருக்கும். நருட்டோ நோட்டீஸ் பண்ணுவான். இதுக்கப்புறம் வெளியே காட்டுவாங்க. ஹஷிராமா முதுகுல குத்தி இந்த மாதராவோட ராட்ஸ் மறைவும், மாதராவோட ராட்ஸ் திடீர்னு மறையுதுன்ட்டு இருந்தாலும் இறுதியா ஃப்ரீ ஆயிட்டன் பாரு. டோபிராமான அதிகப்படியான சக்கராவை உணர்ந்து அந்த இடத்துக்கு போனா எனக்கு ஏதாவது தெரிய வரும்னு ஓடுவாரு. ஹிருசன் ஆனா அந்த சக்கரா திடீர்னு மறைஞ்சிருச்சுன்னு திங்க் பண்ணுவாரு. ஃபோத்தோக்காக க்ளோக் மேல பட்டிருந்த ட்ரூத் சீக்கர் ஆப் மறையதை பார்த்துட்டு மினட்டோ என்ன அது மறைஞ்சிருச்சு, மாதராவை தோக்கடிச்சிட்டாங்களான்ட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணும் போது மனசுக்குள்ள நாங்க போயாகணும் இன்னொரு தடவைன்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோவை காட்டுவாங்க. நருட்டோ தான் எல்லாத்தையும் காப்பாத்திருப்பாங்க. கருடா மறைஞ்சிரும். ககாஷி உன்னால மிதக்க முடியுமான்னு பாரு. நருட்டோ ஷாக் ஆவான். ககாஷி மனசுக்குள்ள அதேதான் 6 பேட்ஸோட சக்கராவால மாதரா மெருகேற்றப்பட்டப்ப அவனுமே மிதந்தான்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ சிரிச்சுட்டு ஷேடோ க்ளோன் பண்ணுவான். நருட்டோ ககாஷி அண்ட் சக்குராவை சேவ் பண்றப்ப இதெல்லாம் பாக்குற காகுயா 6 பேட்ஸோட பவரா ஹாகரோமோவை திங்க் பண்ணி உங்ககிட்ட ஒரு சிறப்பு பண்பு இருக்கு, அதனாலதான் நீ வெற்றியோட செயல்படுற, இருந்தாலும் என்னானாலும் சரி எல்லா சக்கராவும் எனக்கு மட்டும்தான்பா. நருட்டோ அண்ட் சாஸ்கே தயாராகிறத பார்த்த காகுயா திரும்ப இன்னொரு தடவை எல்லா சக்கராவையும் திரும்ப ஒன்றிணைக்கிறேன்ட்டு அட்டாக் பண்ணுவா. நருட்டோ அதை சஸ்டெயின் பண்ண பார்ப்பான். அந்த ஆற்றல் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நிக்கிறக்கே தடுமாறுவாங்க எல்லாரும். நருட்டோனாலே ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. பின்னால போறப்ப சாஸ்கே இப்பன்பான் சுசனோ பண்ணி ஏரோ வச்சு அடிப்பான். அதோட இன்டர்சேஞ்ச் ஆகவும் ஏரோ ஸ்பீடுக்கு அட்டாக் பண்ண போவான். காகுயாவை ரெண்டா கட் பண்ண போவான். காகுயா சிம்பிளா கை நீட்டி நிப்பா. சுசனோ அப்படியே உருகும். வேற லெவல் இம்பாக்ட் ஆயிருக்கும். சாஸ்கே டிஃபீட் ஆகி கீழே விழ போவான். நருட்டோ ஆல்ரெடி அந்த தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கனால சுத்திட்டு பின்னால போவான். என்னால நிக்க முடியலன்ட்டு டெலபோர்ட் ஆகி சாஸ்கே நருட்டோ மேல மோதி அவன் காலை பிடிச்சு நிப்பான். நருட்டோ சாஸ்கேன்ட்டு பார்க்கவும் சாஸ்கே சுசனோவும் வேலைக்கு ஆகலின்பான். நருட்டோவோட க்ளோன் சான்ஸ் கிடைக்கிறப்பவே ஒபிட்டோவையும் கூப்பிட்டுக்கலான்ட்டு தூக்கிட்டு போவான். நருட்டோ உன்கிட்ட டெலபோர்டேஷன் மாதிரியான ஜுட்சு இருக்குங்கிறதே மறந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன்ட்டு ட்ரூத் சீக்கர் ஆபை பயன்படுத்தி நிக்க வைப்பான் சாஸ்கேவை. சாஸ்கே இந்த ஃபுட் ஹோல்டு மாதிரியே தான், ரெண்டு பேத்துக்குமே 6 பேட்ஸோட பவர் பெனிஃபிட்டா இருக்கு. ஆனா அவளை சீல் பண்ற வரைக்குமே நம்ம அடைஞ்சிருக்காது அர்த்தம் இல்லாததா இருக்கும்பான். நருட்டோ ஹாமான்பான். காகுயா யோமோட்சு ஹிராசாக்கா பயன்படுத்துவா. நருட்டோ அண்ட் சாஸ்கே கிட்ட வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா திரும்புவாங்க நடுக்கத்தோட. காகுயா ரெண்டு பேத்தோட சின்னையும் புடிச்சிட்டு கண் கலங்குவா. நான் சக்கராவை பகிர்ந்துகிட்ட என் குழந்தைய இப்போ உங்க அம்மா கிட்ட வாங்கன்பா. நருட்டோ நகர முடியலன்ட்டு துடிப்பான். பிளாக் ஜெட்ஸு ரெண்டு பேத்தையுமே பாதியே கவர் பண்ணும். நருட்டோ அவன் நம்ம சக்கராவை எடுத்துக்கிறா சாஸ்கேன்பான். பிளாக் ஜெட்ஸு அவங்க ரெண்டு பேத்தையும் பாக்குறப்ப அவ குழந்தைகளா பாக்குறா. எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குல்ல, அவளோட சொந்த குழந்தைகளால அவ சீல் செய்யப்பட்டா, ரொம்ப பாவமான அம்மா இல்லன்பான். நருட்டோ எதுக்காக 6 பேட் சூப்பர் கிராம்ஸ் அவரோட சொந்த அம்மாவை சீல் பண்ணாருன்னு கேட்பான். அவர் 10 டைல்ஸ் தானே சீல் பண்ணாருன்னு கேட்கவும் பிளாக் ஜெட்ஸு தப்பா புரிஞ்சிருக்கீங்க போலேன்னு கேட்கும். சாஸ்கே யாரு என்னதான் நீன்னு கேட்பான். பிளாக் ஜெட்ஸு நான் காகுயாவோட குழந்தைங்கும். சாஸ்கே இரு என்னன்ட்டு மனசுக்குள்ள இவனோட ஆரா திடீர்னு டிஃபரெண்டா இருக்குன்பான். பிளாக் ஜெட்ஸு அம்மா போனதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், கூடவே உருவாக்கியும் ஷினோபியோட கதை அம்மாவை மீட்கிற கதைன்பான். நருட்டோ நீ என்னதான் சொல்ல வரேன்னு கேட்பான். பிளாக் ஜெட்ஸு நீங்க ஹாகரோமாவை மீட் பண்ணாதனால உங்களுக்கு அம்மாவோட பேரு தெரிஞ்சிருக்கும், மறுபிறவிகளோட சக்தியை பொறுத்து இது சாத்தியங்கிறது எனக்கு தெரியும், அம்மாவை சீல் பண்றக்கான சக்தியையும் அடைஞ்சிருக்கீங்கன்னும். நருட்டோ ஆனா நாங்க 10 டைல்ஸ் சீல் பண்ண போறோம்பான். பிளாக் ஜெட்ஸு இந்திரா அண்ட் ஆஷுராவோட இவ்வளவு ஒத்துமையா கோஆபரேட் பண்ணிக்கிறது பாக்குறதே அரிது, உங்க ரெண்டு பேத்துக்கு ஒன்னும் தெரியாது, அவங்களோட எல்லா சக்கராவையும் உரியறப்ப அவ கதையை உங்களுக்கு சொல்றேன். முன்னரே சொன்னது போல அம்மா அவங்களோட சொந்த குழந்தைகளாலேயே முன்னால சீல் செய்யப்பட்டாங்க. பார்க்க போனா அது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் சீல். அந்த ஜுட்ஸு 10 டைல்ஸா மாறி ஒரு கேட்டஸ்ட்ராபிக் பிளானட்டரி டிவஸ்டேஷன் கோரா மாறி நிலாவா மாறுச்சு. ஆனா சீல் முழுமையாகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால அவங்க என்ன பெத்தெடுத்தாங்க, அவங்கள ஒரு நாள் மீட் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். கொடுக்க கேண்டிலாம் என்கிட்ட கிடையாது, ஆனா பப்பட் ஷோ இப்ப ஆரம்பிக்க போகுதுன்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா காகுயா ஓட்சுட்சுக்கிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா காகுயா.